Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம உங்க கம்ப்யூட்டர்ல இந்த இடத்துல வந்து டாஸ்க் பார்ல பேட்டரி ஐகான் வந்து மிஸ் ஆகி இருக்கா. சோ இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்க. நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து பேட்டரி ஐகான் வந்து ஷோ ஆகாட்டி நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க டாஸ்க் பார்ல வந்து இந்த பேட்டரி ஐகான் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து ஹைட் ஆகியிருக்கா அப்படின்றத வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இந்த இடத்துல உங்களுக்கு காட்டாட்டியும் சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஹைட் ஆகி இருக்கலாம் இந்த பேட்டரி ஐகான். ஸோ அதை வந்து சரியாக செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே ஹைட் ஆகி இருக்குமாச்சுன்னா அதை வந்து அப்படியே தூக்கி இந்த இடத்துல போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களால் வந்து உங்கள் பேட்டரி ஐக்கான் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த மெத்தட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கம்ப்யூட்டர் டாஸ்க் பாரை வந்து ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் பார் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணவும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து டர்ன் சிஸ்டம் ஐகான்ஸ் ஆன் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி அதில் வந்து பேட்டரி ஐகான் வந்து ஆஃப் ஆகியிருக்கா அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு செக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தடாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் டாஸ்க் பாரை வந்து ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ண இந்த மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஒரு சர்வீஸ் ஒன்று ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அந்த சர்வீஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ உங்கள் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். ரீஸ்டார்ட் ஆகின அப்புறமா உங்கள் பேட்டரி ஐக்கான் வந்து ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்ளுங்க. சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ண இந்த மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பேட்டரிஸ் அப்படின்றத இடத்துல வந்து கிளிக் பண்ணி அதாவது ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகுன அப்புறமா வந்து நீங்கள் உங்கள் பேட்டரி ஐக்கான் ஷோ ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து ஒருத்தருக்கு செக் பண்ணி பாருங்கள். அப்படி ஷோ ஆகுனுச்சுன்னா நோ ப்ராப்ளம். அப்படி ஷோ ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த பேட்டரி ஐக்கானை வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணவும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து உங்கள் பேட்டரிக்கான டிரைவர்ஸ் காட்டும். ஸோ இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஏசி அடாப்டர் அப்படின்னு இருக்க டிரைவரை வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிரைவர்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு லெட் மீ பிக் ஃப்ரம் அ லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர். இதில் வந்து சரியான டிரைவரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலிங் டிரைவர். ஸோ உங்கள் பேட்டரி டிரைவர் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்க இந்த டிரைவரையுமே அதே மெத்தட் மூலமாக அப்டேட் டிரைவர் இன்டர்நெட் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்துச்சுன்னா சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபோர் டிரைவர்ஸ் அந்த சாஃப்ட்வேர் மூலம் அந்த இது ஒரு மெத்தட் மூலமாக உங்களால் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இன்டர்நெட்டில் ஆடி செகண்ட் மெத்தட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ லெட் மீ பிக் ஃப்ரம் லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர். சரியான டிரைவரை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் பேட்டரி டிரைவர் வந்து அப்டேட் ஆகும். டிரைவர்ஸ் அப்டேட் ஆகின அப்புறமா செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. ஒர்க் ஆகாட்டியும் நெக்ஸ்ட் மெத்தட்டாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேட்டரி ஐக்கான் ஷோ ஆகுதா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா டிரைவர்ஸ் அப்டேட் பண்ண அப்புறமா கண்டிப்பாக வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகி இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ட்ரை பண்ணுறதன் மூலமாக பேட்டரி ஐக்கான் வந்து ஷோ ஆகாத ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லா மெத்தட்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மெத்தட்டில் வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும். நான் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்க. Thank you.